ஹிஸ்ட்ரி படித்தேன், நானும் இன்ஜினியரிங் படித்தேன். ஆனால் இன்னைக்கு நான் சர்வீஸ்குள்ளே வந்தேன் அப்படின்னா அன்னைக்கு நான் பேசின தமிழ் தான் காரணம். என்ன ரீசன்னா, நான் தமிழ் பேசவே 2009 நான் அப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். ஈழம் பற்றி ஒரு டாபிக் வருது. அப்போ ஈழ போர் பற்றி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் சமூகம் பற்றி ஒரு டாபிக் வருது. அப்போ சமூகம் பற்றி எடுத்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அடப்பாவீங்களா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த சொசைட்டியில் அப்படின்றத நான் தெரிய ஆரம்பிக்கிறேன். அந்த கோபம் தான், அந்த ரௌத்திரம் தான் என்னை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கு. ஆனால் நம்ம வீடுகளில் ஒரு காமனான மைண்ட் செட் இருக்குது. என்னன்னா, அது ஒரு கிளரிக்கல் மைண்ட் செட்னு சொல்லலாம். காசாகாத படிப்பு எதுவுமே யூஸ் கிடையாது அப்படின்னு முடிவு. படித்தா அது காசாக மாறிடணும். எப்படி, நான் ஏதோ ஒன்று படித்தேன், ஏதோ ஒன்று செய்கிறேன்னா அது காசாக மாறிடணும். எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, கதை புக்கு படித்து என்ன கிடைக்க போகுது அப்படிமா. கதையா, நீ படித்து பாரு அப்புறம் தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரமேஷ் வெளியில் வராது. வெளியில் வரும்போது அவரோட ஆஃபீஸ் கிச்சனில் ஒரு கேக் இருக்குது. சரியா, ஆஃபீஸ் கிச்சனில் ஒரு கேக் இருக்குது. ஆஃபீஸில் வேறு யாரும் இல்லை. அவர் தான் கதவை பூட்டிட்டு போக போகிறார். இப்போ அந்த கேக்கை எடுத்து ரமேஷ் சாப்பிடலாமா? ரமேஷ் சாப்பிடலாமா? நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்களுடைய ஒழுக்கங்கள் மற்ற இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சிருங்க. ரமேஷ் அந்த கேக்கை சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட்டாக சாப்பிடலாம். ஏன்னா அங்கே யாரும் இல்லை, அந்த கேக்கை யாரும் கேட்க போகிறதில்ல. இவர் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளை காலையில் வந்து உட்காந்துருந்தா அந்த கேக்கு வீணாக தான் போகுது. அப்போ அப்படி சாப்பிடலாம். இப்போ அடுத்து அந்த கதையில் இன்னொரு ஒரு அடிஷன். ரமேஷ் போன டைமுக்கு சுரேஷ் உள்ள வந்துட்டார். இப்போ என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வெரி குட், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இவர் பாதி அவர் பாதி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிய வருது. முதல்ல வந்தார்ல ரமேஷ், அவர் மதியம் சாப்பிடவே இல்லை. இப்போ மணி 5 ஆச்சு. வேலை அதிகமாக இருந்ததுனால அவர் சாப்பிடல. ஆனால் சுரேஷ் மதியம் சாப்பிட்டார். அப்புறம் டீ கூட குடிச்சிட்டார். இப்போ ரமேஷ் சாப்பிடலாமா சுரேஷ் சாப்பிடலாமா? ரமேஷ்க்கு கொடுத்துடலாம். ஏன்னா அவர் சாப்பிடலங்க, அவர் பசியில் இருக்கிறார். இவர் சாப்பிட்டார், அப்போ ரமேஷ்க்கு கொடுத்துடலாம். சரி, இப்போ இந்த கதையில் இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆகுது. ரமேஷ் இருக்கிறார் இல்லையா, இவர் சிட்டியில இருந்து வர்றவர். இவர் கேக்கெல்லாம் நிறைய சாப்பிட்டுருக்கிறார். அந்த கேக் ரொம்ப காஸ்ட்லியான கேக். சுரேஷ் வந்து கிராமப்புறத்துலேருந்து வர்றவர். இந்த மாதிரி கேக்கெல்லாம் அவருக்கு அவருடைய வாழ்நாளில் கிடைக்குமா அப்படின்றதே தெரியாது. இப்போ ரமேஷ் சாப்பிடலாமா சுரேஷ் சாப்பிடலாமா? சுரேஷ்கே கொடுத்துடலாம். ஏன்னா நான் அவர் ஒரு வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. இப்போ அடுத்ததாக இன்னொரு இது தெரிய வருது. ரமேஷ் ஒரு சுகர் பேஷண்ட். அவர் மதியம் வேறு சாப்பிடல. அவர் சுகர் லெவல் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை சாப்பிடல அப்படின்னா அவர் மயக்கம் போட்டு விட கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ யாரும் கொடுக்கலாம்? ரமேஷ்கே கொடுத்துடலாம். சரியா? இப்போ ஒரு கேக்கை இவர்கிட்ட கொடுக்கலாமா அவர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னாலே நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பதில் இருக்கு இல்லையா? ரமேஷ்கா சுரேஷ்கா கேக் அப்படின்றத உங்களால முடிவு பண்ண முடியலையே. எந்த மொழி தொன்மையானது, எந்த மொழியோட சிறப்பு பெருசு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? நான் சொல்றது புரியுதா? அடையாளங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்காதீங்கன்னு சொல்றேன். என் மொழி பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், ஆனா அடையாளங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்காதீங்க. சரியா? இதுக்கு பேர் தான் பேஸ்லைன் பேரடாக்ஸ். நீங்க எங்க இருந்து யோசிக்கிறீங்களோ அதுதான் சிறந்ததுன்னு நீங்க நினைப்பீங்க. எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அதுதான் சிறந்த ஊருன்னு நினைப்பீங்க. அப்படிதான் உங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாடு தான் சிறந்த நாடுன்னு நீங்க நினைப்பீங்க. சரிதானே? ரைட். அப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு வெளிப்படையான பார்வையில பார்க்கணும் அப்படின்னா பாடல்கள் வழியா தான் நம்மளோட வரலாறு வந்து கடத்தப்பட்டது.